உலக மகளிர் தின நாளன்று தொடங்கி வைப்பது மிக ஒரு சிறப்பான அம்சமாகும். நிச்சயமாக இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்பதை நான் குறிக்கிறேன். தொடர்ந்து சென்னையிலிருந்து படிப்படியாக, ஏன்னா மகளிருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்துள்ளார்கள். அவை அடுத்த கட்டமாக அடுத்த சிட்டிஸ்ல பெண்கள் பாதுகாப்புக்காக முதலமைச்சர் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துட்டே வர்றாரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்காரு. நாங்க எல்லா பேட்டிகளிலும் ஒவ்வொரு முறையும் இதை தான் சொல்லி வருகிறோம். விழிப்புணர்வு என்பது இந்த துறை மட்டுமல்லாமல் காவல்துறை, சமூக நலத்துறை, கல்வித்துறை இணைந்து எல்லார் மத்தியிலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். புகார் தர முன்வாருங்கள், தயங்காதீர், குற்றவாளிகளை நீங்க காமிச்சு கொடுக்க தயங்காதீங்க, உங்களுக்கு நடந்த நிகழ்வு யாருக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த முதலமைச்சரே வந்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா புகார் தர முன்வாருங்கள். நம்ம குழந்தைகளையும் பெண்களையும் முழு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கி வருகிறோம். அதனால புகார் தர இன்னைக்கு முன்வர்றாங்க. என்னைக்கோ நடந்த குற்றச்செயல் கூட இன்னைக்கு வந்து பெண்கள் புகார் தர்றாங்க. அதுதான் இந்த குற்றச்செயல் வெளிவரது காரணம். மற்றொன்று நம்முடைய ஊடகத்துறைகள், எல்லா ஒரு குற்ற நிகழ்வுமே இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிய வருது காரணம் ஊடகத்துறையினுடைய வளர்ச்சி. அதுதான் காரணமே ஒழிய நம்முடைய அரசு முறையாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது, குற்றவாளிகள் மேல் நடவடிக்கை எடுத்து வருகிறது. தொடர்ச்சியாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு அதற்கு சிறப்பு கவனம் எடுத்து மாதந்தோறும் அது ஆய்வுக் கூட்டத்திலும் ஆய்வு செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு புகார்கள், எப்படி குற்றப்பத்திரிகை எந்த நிலையில் இருக்குது என்பதை வேகப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவதிலும் நம்முடைய அரசு, முதலமைச்சருடைய அரசு வேகமாக எடுத்து வருகிறது என்பதை கூறிக்கொள்கிறது. அதே நிலையில புகார் தெரிவிக்கிறவங்களுடைய தகவல்களும் வெளியில இல்லங்க, அது நடந்தது உங்களுக்கு தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டியை பத்தி சொல்றீங்க. மற்றபடி எங்கேயுமே தகவல்கள் வெளியே தெரிவிக்கப்படுவதில்லை. புகார் கொடுப்பவருடைய தகவல்கள் எங்கேயுமே வெளியே தெரிவிக்கப்படுவதில்லை. அதுல வந்து அரசு உறுதி செஞ்சு வருகிறதுங்க. ரயில் விபத்துல வந்து ரயில்ல பாலியல் வன்முறை பண்ணப்பட்ட அந்த பொண்ணுடைய தகவலும் வெளியில விடப்பட்டது. அது ரயில்வே துறை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அமைச்சருடைய அறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டிருந்தாங்க. அதாங்க அது ரயில்வே துறை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் பாதுகாப்பு நடவடிக்கை பெண்களுக்காக எடுத்து வருகிறார்கள். ஒரு கட்சியோட தலைவரா, நாம் தமிழர் கட்சி தலைவரா கூடிய சீமான் வந்து பெண்கள் பத்தி பேசின விஷயம் தொடர்ந்து இல்ல, அது வந்து கண்டிக்கத்தக்கதுதான். பெண்களை பற்றி அவர் தவறா பேசினது வந்து கண்டிக்கத்தக்கதுதாங்க. எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் பாராட்ட மாட்டாங்க, குற்றச்சாட்டு தான் சொல்லுவாங்க. மற்றபடி இந்த முதலமைச்சருடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது, பாதுகாப்புக்கான திட்டங்கள் வழங்கப்படுகிறது, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது.